Identify the type of conic. Find center, foci, vertices and directrices of each of the following. Subdivision 1. X square by 25 plus y square by 9 is equals to 1. So we can compare this. X square by a square plus y square by b square equal to 1. What is that? It is an ellipse. Denominator வந்து இங்க கொஞ்சம் big value இருக்கு இல்லையா, ஸோ அதனால major axis is along x axis. ஏன்னா x square by a square இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, 25 இருக்கு. ஸோ அப்போ இங்கே a square வந்து 25. அப்போ what is a? 5. b square வந்து 9. அப்போ what is b? 3. இப்போ c square ஃபார்முலா சொல்லுங்க. a square minus b square. அப்போ a square வேல்யூ வந்து 25 இருக்கு, b square வேல்யூ வந்து 9 இருக்கு. அப்போ என்ன போடலாம், 25 minus 9. அப்போ 25 minus 9 is 16. இப்போ இந்த ஸ்கொயரை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. அப்போ ரூட் 16 ஆன்சர் 4. c equal to 4. சிக்கு இன்னொரு ஃபார்முலானா ae equal to 4னா அப்போ e என்ன கிடைக்கும், a வேல்யூ 5 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 5 into e equal to 4. அப்போ e ஆன்சர் 4 upon 5. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், a by e வேணும். அப்போ a வேல்யூ 5. The value of e is 4 by 5. Reciprocate 5 into 5 25 by 4 வருமா. இப்போ சென்டருக்கு வாங்க. இந்த சென்டர் வந்து 0,0. ஏன்னா இங்கே கொஸ்டினில் x minus h the whole square அதே மாதிரி y minus k the whole square இல்லை. அப்போ ஹச்சோட வேல்யூ k வேல்யூ 0 வந்தால் மட்டும்தான் x square y square வரும். அப்போ சென்டர் வந்து 0,0 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஃபோக்கி. ஸோ இது மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ்ன்றதுனால c,0 வரும். f வந்து c,0, f dash வந்து மைனஸ் c,0. அப்போ c வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 4. அப்போ 4,0. அப்போ f dash என்ன வரும், மைனஸ் 4,0. அடுத்து பாருங்க, ஃபோக்கி முடிச்சதுக்கு அப்புறம் வெர்டிசஸ் வந்து a dash இருக்கும். அப்போ ஏன்றது என்னது, மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ்ன்றதுனால a,0, a dash மைனஸ் a,0. அப்போ வேல்யூ ஆஃப் a இங்கே இருக்கு 5. அப்போ 5,0 மைனஸ் ஏன்றது மைனஸ் 5,0. சரி, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டைரக்ட்ரிசஸ் வந்து லெஃப்ட் சைடு ஒரு டைரக்ட்ரிசஸ் இருக்கும், ரைட் சைடு ஒன்று இருக்கும். ரைட் சைடு உள்ளது வந்து z, லெஃப்ட் சைடு z'. அப்போ என்ன ஃபார்முலா, a by e. சரியா, x equal to a, x equal to minus என்றது எங்கே யூஸ் பண்ணுவோம், பாரபோலால. எலிப்ஸில் வந்து a by e. அப்போ டைரக்ட்ரிசஸ் ஒன்று வந்து z a by e, 0. இன்னொன்று வந்து மைனஸ் a by e, 0. அப்போ a by e வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், 25 upon 4. 25 upon 4, 0. இன்னொன்று மைனஸ் 25 upon 4, 0. ஸோ இந்த எல்லா வேல்யூஸையும் வந்து நம்ம இப்போ டயக்ராமில் பிளாட் பண்ணிட்டோம்னா சம் முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கங்க, நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ், சென்டர் வந்து 0,0. ஓகே, ஃபோக்கஸ் வந்து 4,0. ஸோ இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக இங்கே பிளாட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 4,0 வருது, இந்த இடத்துல எஃப் டேஸ்ன்றது மைனஸ் 4,0. இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, வெர்டிசஸ்ன்றது 5,0. அப்போ 4க்கு அடுத்து வர்றது 5. இது அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்த இடத்துல வர்ற மாதிரி பிளாட் பண்ணிக்கலாம். 5,0, அப்புறம் a டேஷ்ன்றது மைனஸ் 5,0. ஓகேவா. ஸோ இந்த வெர்டெக்ஸுக்கு அப்புறம் ரைட் சைடில் என்ன இருக்கும், டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடு வெர்டெக்ஸுக்கு அப்புறம் இங்கே z' இன்னொரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். அப்போ அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 25 upon 4. ஸோ இது வந்து 6 point something வரும்.
அப்போ என்ன பண்ணலாம், இங்கே நம்ம plot பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு required diagram. So we found all the answer. Thank you students.